6th தமிழ் இயல் 8 பராபரக்கண்ணி. தம்முயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள்கூர் செம்மையர்க்கு ஏவலென்று செய்வேன் பராபரமே. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்பநிலை தானே வந்து எய்தும் பராபரமே. எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. எழுதியவர் தாயுமானவர். சொல்லும் பொருளும் தண்டருள் குளிர்ந்த கருணை, கூர் மிகுதி, செம்மையருக்கு சான்றோர்க்கு, ஏவல் தொண்டு, பராபரமே மேலான பொருளே, பணி தொண்டு, எய்தும் கிடைக்கும், எல்லாரும் எல்லா மக்களும், அல்லாமல் அதை தவிர. பராபரக்கண்ணியை எழுதினவர் தாயுமானவர். இவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடத்தில் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார். இந்த பாடப்பகுதி தாயுமானவர் பாடல்கள் அப்படிங்கிற நூல்லேருந்து எடுக்கப்பட்டிருக்குது. இந்த நூலை தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு போற்றுவர். தாயுமானவர் பாடல்களை தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றுவர். இந்த பாடல்கள் பராபரக்கண்ணி எனும் தலைப்பில் இடப்பட்டுள்ளன. கண்ணி அப்படின்னா 2 வரிகளில் பாடப்படக்கூடிய பாடல் வகை அப்படின்னு அர்த்தம். தம் ப்ளஸ் உயிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தம்முயிர். இன்புற்று ப்ளஸ் இருக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்புற்றிருக்க. தானென்று எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தான் ப்ளஸ் என்று. சோம்பல் எனும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. அடுத்தது நீங்கள் நல்லவர். வாழ்க்கை பின்திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்துப்போகாது. கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள், சிறகுகளின் மீது எழுவது போல. உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள். அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஓர் இசையாக மாற்றிவிடுகிறது. உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றி தான் நான் பேச முடியும், தீமையை பற்றியல்ல. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர். என்னை போல் இரு, பழுத்து உன் உள்ளீடுகளையெல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர். இதை எழுதினவர் யார் அப்படின்னா கலீல் கிப்ரான் அப்படிங்கிறவர். இவர் ஒரு வெளிநாட்டு கவிஞர், லெபனான் நாட்டை சேர்ந்தவர். இவர் கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என்று பன்முக ஆற்றலை பெற்றவர். கலீல் கிப்ரான் எழுதின இந்த பாடலை மொழிபெயர்த்து தீர்க்கதரிசி அப்படின்ற நூலில் எழுதியவர், தமிழில் எழுதினவர் புவியரசு அப்படிங்கிறவர். அவர் அவரோட இயற்பெயர் சு ஜெகநாதன். அந்த ஜெகநாதன்கிற பேர் சமஸ்கிருத வார்த்தையாக இருக்கிறதுனால அதை தமிழில் மொழிபெயர்த்து புவியரசுன்னு மாற்றிட்டார். அப்புறம் அவர் ஷேக்ஸ்பியர், கலீல் கிப்ரான், உமர் கயாம், ஓஷோ, பியோடார் டாஸ்டோஸ்வஸ்கி, அப்புறம் ரவீந்திரநாத் அவங்களோட படைப்புகள் எல்லாத்தையும் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. தற்போது கோயம்புத்தூரில் வசித்து வராரு. அவரோட மொழிபெயர்ப்புக்காக 2007 சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. 2008 கலைஞர் பொற்கிளி விருதை வாங்கியிருக்கிறாரு. தமிழுக்காக 2009 சாகித்ய அகாதமி விருது வாங்குறாரு. அதுக்கப்புறம் சாகித்ய புரஸ்கார் விருது கேரள பண்பாட்டு மையத்தால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்து சொல்லும் பொருளும் சுயம், தனித்தன்மை, உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை. பரிசு பெறும்போது நம் மனநிலை டேஷ் ஆக இருக்கும், மகிழ்ச்சி. வாழ்வில் உயர கடினமாக டேஷ் வேண்டும், உழைக்க வேண்டும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது உரைநடை. பசிப்பினி போக்கிய பாவை அப்படின்னு ஒரு நாடகமாக கொடுத்துருக்காங்க. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்செகத்தினை அளித்திடுவோம்னு சொன்னவர் பாரதியார். பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு கொடுப்பது உயிர் கொடுப்பதுக்கு இணையானது, அதுவே சிறந்த அறம். இந்த கதையை மணிமேகலையோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வாக குறிப்பிட்டிருக்காங்க. இது எங்கே நடக்குது அப்படின்னா மணிபல்லவ தீவில். மணிமேகலா தெய்வம் அப்படிங்கிறவங்க மணிமேகலையை மணிபல்லவ தீவில் கொண்டு போய் விட்டுறாங்க. மணிமேகலை பூம்புகார் நகரை சேர்ந்தவள். அந்த மணிமல்லவ தீவை காவல் காக்கிறது, மணிமல்லவ தீவையும் அந்த தீவில் இருக்கிற புத்த பீடிகையையும் காவல் செய்து வந்தது யார் அப்படின்னா தீவத்திலகை அப்படிங்கிறவங்க. அடுத்து அங்கே அந்த மணிமல்லவ தீவில் ஒரு பொய்கை இருக்குது. அந்த பொய்கையோட பேர் கோமுகி. கோ அப்படின்னா பசு, முகி என்றால் முகம். பசுவின் முகத்தை போன்று அது இருக்கிறனால அந்த பொய்கைக்கு பேர் கோமுகி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு.
அந்த பொய்கையிலிருந்து ஒரு அரிய பாத்திரம் தோன்றும். அந்த பாத்திரம் வந்து இதுக்கு முன்னாடி யாரோட கையில் இருந்துச்சுன்னா ஆபுத்திரன் அப்படிங்கிற ஒருத்தரோட கையில் இருந்துச்சு. அந்த பாத்திரம் வந்து அந்த பாத்திரத்தில் இடப்படுற உணவு வந்து எடுக்க எடுக்க குறையாமல் வந்துட்டே இருக்கும். இந்த பாத்திரம் எப்போ அந்த பொய்கையில் வந்து தோன்றும் அப்படின்னா வைகாசி முழுநிலவு அன்று தான் வந்து அந்த பாத்திரம் அந்த பொய்கையில் தோன்றும். அடுத்து அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு மணிமேகலை வந்து யார்கிட்ட போய் வாங்க வந்திருக்கிறா அப்படின்னா, உணவு வாங்க வந்திருக்கா அப்படின்னா ஆதிரை அப்படிங்கிற பெண்ணுக்கிட்ட வந்து வாங்க வர்றா. இந்த மணிமேகலை வந்து யாரோட மகள் அப்படின்னா கோவலன் மாதவி, அவங்க 2 பேரோட மகள் தான் வந்து மணிமேகலை. அவங்க எல்லாருக்கும் உணவு அளித்து கொண்டே சிறையில் இருக்கிறவங்களும் உணவு கொடுக்குறாங்க. அப்போ சிறையில் மன்னனுக்கு தகவல் தெரிஞ்சு அவங்க வந்து கூப்பிட்டு மணிமேகலைகிட்ட என்ன வேணும் உனக்குன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிறைச்சாலையில் தண்டனை பெற்றுள்ள சிறைவாசிகள் எல்லாரும் திருந்தி வாழ்கிறதுக்கான வழியை வந்து கண்டுபிடிக்கணும். சிறை கோட்டத்தை வந்து அரை கோட்டமாக மாற்றணும். சிறையில் உள்ளவங்களுக்கு வந்து அறநெறி கல்வியை வந்து நம்ம போதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தன்னோட வேண்டுகோளை அரசரிடத்துல சொல்கிறாங்க. இதுதான் இந்த கதை நாடகம். அடுத்து மணிமேகலா தெய்வம். மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு மணிபல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் ஆதிரை. அடுத்தது நம்ம பார்க்க போகிற கதை வந்து பாதம் அப்படின்னு ஒரு சிறுகதை. இந்த சிறுகதையை எழுதினவர் வந்து எஸ் ராமகிருஷ்ணன். தற்கால தமிழ் எழுத்தாளர்களுள் குறிப்பிடத்தக்க ஒருவர். இவர் வந்து நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் அப்படின்னு நிறைய எழுதியிருக்கிறாரு. உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால்முளைத்த கதைகள் இதெல்லாம் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களால் எழுதப்பட்ட நூல்கள். இந்த நமக்கு புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்க கதை வந்து தாவரங்களில் உரையாடல் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்புல இருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணம். பெயர் சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும். பெயர் சொல் 6 வகைப்படும். அவை பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். பொருளை குறிக்கும் பெயர் பொருள் பெயர். இது உயிருள்ள பொருளையும் உயிரற்ற பொருட்களையும் குறிக்கும். எடுத்துக்காட்டு மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாட்காலி. இடப்பெயர்ங்கிறது ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் வந்து இடப்பெயர். எடுத்துக்காட்டு சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு. காலப்பெயர் காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு. சினைப்பெயர் பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு கண், கை, இலை, கிளை. பண்பு பெயர் பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு வட்டம், சதுரம், செம்மை, நன்மை. தொழிற்பெயர் தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு படித்தல், ஆடுதல், நடித்தல். இங்கே வந்து 6 பெயர் சொற்களுக்கும் ஒரு சான்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க. காவியா புத்தகம் படித்தாள். இதில் வந்து புத்தகம்ங்கிறது பொருட்பெயர். காவியா பள்ளிக்கு சென்றாள். பள்ளிங்கிறது இடப்பெயர். காவியா மாலையில் விளையாடினாள். இது வந்து எப்போ விளையாடினான்ற அந்த காலத்தை குறிக்கிறது. அது காலப்பெயர். காவியா தலையசைத்தாள். அது அவளோட தலை, அது சினைப்பெயர். காவியா இனிமையாக பேசுவாள். எப்படி பேசினா? இனிமையாக பேசினா. அது வந்து பண்பு பெயர். காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும். இது வந்து தொழிற்பெயர். அடுத்து இடுகுறி பெயர், காரண பெயர். நம் முன்னோர்கள் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர், காரண பெயர்னு 2 வகையாக பிரித்தாங்க. இடுகுறி பெயர் அப்படின்னா சில பொருட்களுக்கு வந்து காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர். அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் இடுகுறி பெயர்கள் ஆகும். எடுத்துக்காட்டு மண், மரம், காற்று இதெல்லாம் வந்து இடுகுறி பெயர். இந்த இடுகுறி பெயரை இன்னும் 2ஆக பிரிக்கிறாங்க. இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க. இடுகுறி பொது பெயர் அப்படின்னா ஒரு இடுகுறி பெயர் அத்தன்மையுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிக்கிறது வந்து இடுகுறி பெயர். எடுத்துக்காட்டு மரம் அப்படின்னா எல்லா மரமுமே மரம் தான். காடு அப்படின்னா எல்லா காடுகளையும் வந்து எந்த மரங்களுடைய காடாக இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து காடுன்னு தான் சொல்லுவோம். அடுத்து இடுகுறி சிறப்பு பெயர். ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர். எடுத்துக்காட்டு மா, கருவேலங்காடு.
இதெல்லாம் வந்து அடுத்து காரண பெயர். நம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டனர். இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் காரண பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு நாட்காலி கரும்பெயர். 4 கால்களை உடையதனால் நாட்காலி, கருமையுடன பலகை என்பதால் கரும்பலகைன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணத்தின் நிமித்தமாக அது பண்ணுறாங்க. அதையும் 2ஆக பிரிக்கிறாங்க. காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். காரண பொது பெயர் அப்படின்னா காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறித்தால் அது காரண பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு பறவை, பறக்கிற எல்லாமே பறவை. அணியக்கூடிய எல்லாமே வந்து அணிகலன் தான். காரண சிறப்பு பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களுக்கும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர் ஆகும். எடுத்துக்காட்டு வளையல், மரங்கொத்தி. இடுகுறி பெயரை வட்டமிடுக. மண். காரண பெயரை வட்டமிடுக. வளையல். இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக. வாழை. அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசறு கனிவு காண்போம், வன்புகழ் கொடையிற் காண்போம், வலிமையை போரில் காண்போம், தன் பிறப்புரிமை ஆக தமிழ்மொழி போற்ற காண்போம். பாடியவர் அ. முத்தரையனார், மலேசிய கவிஞர். திங்கள்னா கிழமை, மாதம், நிலவு. ஓடு அப்படின்னா ஓடுதல், வீட்டின் கூரை. நகைனா அணிகலன், புன்னகை. இங்கே அறம்ங்கிறது கூர்மையான கருவி, அந்த அறம்ங்கிறது வந்து தர்மம். மனம்ன்றது உள்ளம், இந்த மனம் வந்து வாசனை. 3 சொல்லி நான் போட்ட மனம். அடுத்து கலை சொற்கள் அறிவோம். அறக்கட்டளை, ட்ரஸ்ட். தன்னார்வலர், வாலண்டியர். இளம் செஞ்சிலுவை சங்கம், ஜூனியர் ரெட் கிராஸ். சாரண சாரணியர், ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ். சமூக பணியாளர், சோஷியல் ஒர்க்கர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருக்குறள். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற, அழுக்காறு அவா வெகுளி இன்சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம். வறியர்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றியெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல் தாமுடைமை, வைத்திலக்கும் வன்கணவர். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்நாண நன்னயம் செய்துவிடல், அறிவினான் ஆகுவது உண்டோ பிறிதின்னோய், தன்னோய் போல் போற்றா கடை. எனைத்தானும் எஞ்ஞாற்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார். ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஷ் ஆகும். ஈகை. பிற உயிர்களின் டேஷ் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். துன்பத்தை உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். குற்றம். முடிஞ்சிருச்சு. இயல் 8.